ஹலோ பெண்மணிகளே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மித்ஸ் கேஃபே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கிறிஸ்மஸ் சீரீஸோட ஒரு அடிஷன் தான். அட்டகாசமான ஹோம் ஸ்டைல், அதே நேரத்தில் ஹோட்டல் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி. வாங்க ரெசிபியை பார்க்கலாம். முதல்ல அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இந்த பிரியாணியை பண்ண போகிறதுனால 1.25 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுடுங்க. அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா அரிசி வெந்து வரும்போது சாதம் குழஞ்சிடும். அடுத்தது தாளிக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் கரிஞ்சிடாம இருக்கணுன்றதுக்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன்னா கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்தது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா வேகணுன்றதுக்காக கடைசியாக புதினா இலைகளையும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா குக்கரோட மூடியை மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசி அதோட சேர்த்துக்கிட்ட 3/4 கப்பு தண்ணியோட கூடவே சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா இலைகளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுடுங்க. இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு 1 விசில் மட்டும் விடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் செட்டில் ஆக விடுங்க. இப்போ பாருங்க, ஸ்டீமிங் ஹாட்டான அருமையான ஸ்பைசி ஹோம் ஸ்டைல் எட் ஹோட்டல் டேஸ்ட் இருக்கக்கூடிய பிரியாணி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பிடிச்சிருந்ததா இல்லை பிடிக்கலையா அப்படிங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நம்ம மித்ஸ் கேஃபே சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அதனால நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் உங்களை எல்லாரையும் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திச்ச வரைக்கும் பாய், டேக் கேர், ஹாப்பி குக்கிங் அண்ட் கீப் வாட்சிங் மித்ஸ் கேஃபே. இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டும் நான் கூடவே அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சமைக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும்.